نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், தன் அல்லாதாரை வணங்குபவன் என்று சாட்சியம் சொன்னவனாக சலாத்தும் சலாமும் நம் உயிருளும் மேலான அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய எல்லா நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சமந்தந்திருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, சொர்க்கத்தை ஆசை வைத்த ஒரு வாழ்க்கை, சொர்க்கத்தை நோக்கமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, நரகத்தை பயந்து கொண்டு பாவங்களிலிருந்து ஒதுங்கக்கூடிய வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து கொள்வோமாக. படைத்த ரப்புல் ஆலமீன் நாம் மரணிக்கும் போது யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா, அமைதி பெற்ற ஆத்மாவே, என்னிடத்தில் வரும்பொழுது நான் உன்னை பொருந்து கொண்ட நிலையிலும் நீ என்னை பொருந்து கொண்ட நிலையிலும் வந்து சேர்வாயாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றானே, அப்படிப்பட்ட அழைப்புக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் மாறிக்கொள்வதற்கு படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களை அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை ஏற்று இந்த உலகத்திலே வாழச் சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பேணி நடக்கும்படி இந்த உலகத்திலே வாழும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கிறான். அதே போல அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்திலே எவைகள் பாவமான காரியங்களை உங்களை அழித்து ஒழித்து விடுமோ என்று நரகத்தை கொண்டு போய் சேர்த்து விடும் என்றோ அல்லாஹு தாலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் ஒதுங்கி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவமான காரியங்களுக்கு அவனை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் இரக்கமுள்ளவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய எங்களுடைய தாய்மார்களை விட பன்மடங்கு இரக்கம் இருக்கக்கூடிய படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அந்த பாவத்துக்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களே கோபமடைகின்றான். மனிதன் எல்லை கடந்து அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி அல்லாஹ் தஆலாவுக்கு அவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது படைத்த ரப்புல் ஆலமீன் ரோசப்படுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யகார் வ இன்னல் முஃமின யகார், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு முஃமினானவன் கூட அவன் ரோசக்காரனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் கடுமையாக ரோசப்படக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எப்பொழுது ரோசப்படுவான் என்று சொன்னால், அவன் எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய வரம்புகளையும் மீறி செயல்படுகின்றானோ அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தான் இரக்கம்
இரக்கமுள்ளவனாக இருக்கின்றானே. எனவே நான் செய்யக்கூடிய எல்லா பாவமான காரியங்களுக்கும் படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில தண்டனைகளை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. அந்த தண்டனைகள் இந்த உலகத்திலேயே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில தண்டனைகள் இருக்கின்றன, மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பாவங்களை புரியாமல் செய்து கொண்டு இந்த உலகத்திலே அழிச்சாட்டியம் புரிந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள் பலவிதமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகளே மிக மோசமான தண்டனை, மிகவும் கடுமையான தண்டனை என்ன என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் புரியாமல் எங்களுக்கு தெரியாமல் நாங்களே சில பாவங்களை செய்து கொண்டிருப்போம். அந்த பாவத்துக்காக வேண்டி இது ஒரு பாவமடா, இதை நான் செய்யக்கூடாதே, இந்த உலகத்தில் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேனே என்று உணர்வு கூட இல்லாத நிலையிலே பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சில தண்டனைகளை தருவான் சகோதரர்களே. எங்களுக்கு புரியாது, நான் தண்டனையில் இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா என்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு புரியாத விதத்திலே என்னை நோக்கி அல்லாஹ்வுடைய தண்டனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த தண்டனையிலே நான் ஆட்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அதுதான் மிகவும் மோசமான மிகவும் வேதனையான தண்டனை சகோதரர்களே. ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலே நான் செய்யக்கூடிய தண்டனைக்கு, நான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இந்த தண்டனை கிடைத்துவிடும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கக்கூடிய ஒரு தண்டனை அவன் புரிகிறான் என்று சொன்னால், அவன் அதனை வைத்து நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இதை செய்தால் இப்படி தண்டனை கிடைக்கும் என்று புரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி பாவங்கள் தன்னை அடையாளம் புரிந்து கொள்ளாத முறையில் இருக்கக்கூடிய பாவங்களாக இருந்தால் அவன் என்ன செய்வான் சகோதரர்களே? எனவேதான் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இறை தண்டனையின் உணரப்படாத வடிவங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் படிப்பினை பெறக்கூடிய விதத்திலே, நானும் நீங்களும் புரிந்து செயல்பட வேண்டிய விதத்திலே சில விடயங்களை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தண்டனைகளிலே மனுஷன் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கக்கூடிய சில தண்டனைகள் இருக்கின்றன. அந்த தண்டனைகளை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே தன்னுடைய தூதரின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இருந்தாலும் உணர்வற்றவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறோம், உணர்வு இல்லாதவர்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளாமல் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், லவ் யுஆஹிதுல்லாஹு الناس بظلمهم, ஒரு மனிதர்கள் எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உடனுக்குடன் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் இந்த உலகத்திலே எந்த ஒரு ஜீவராசியும் மிச்சம் இருக்க முடியாது, அல்லாஹ் தஆலா அப்படி பிடித்து விடுவான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், வலாக்கின் யுஆஹிருஹும், என்றாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சில அவகாசம் கொடுக்கின்றான், அவர்களுக்கு சில அவகாசம் கொடுக்கின்றான். ஃபைஸா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅখিরুன ஸாஅத்தம் வலா யஸ்தக்திமூன், அவர்களுக்குரிய அஜல், அவர்களுக்குரிய தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு கணப்பொழுது பிந்தவும் மாட்டாது, ஒரு கணப்பொழுது முந்தவும் மாட்டாது. அல்லாஹ் தஆலா பிடிக்க வேண்டிய முதலே முறையிலே பிடித்து விடுவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பார்த்து இரக்கமுள்ளவன் எஜமானன் என்னுடைய ரப்பு என்றெல்லாம் நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய ரப்பை அவனுக்கும் ரோசம் வரும். நான் செய்யக்கூடிய காரியங்களின் மூலமாக, நான் செய்யக்கூடிய பாவங்களின் மூலமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதன் மூலமாக படைத்த ரப்புல் ஆலமீன் ரோசப்பட்டு அவனுக்கும் ரோசம் வரும், அவனுக்கும் கோபம் வரும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்படி ரோசப்பட்டு கோபப்பட்டு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள், இந்த உலகத்திலே உங்களுக்குரிய அவகாசம் இருந்தாலும் கூட சில தண்டனைகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த தண்டனைகளை பார்ப்போம் சகோதரர்களே. முதலாவதாக அல்லாஹ் தஆலா நாங்கள் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகளிலே முதலாவது தண்டனை உள்ளம் இறுகி போவது. உள்ளம் இறுகி போவது அது எப்படி என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உள்ளத்தின் மூலமாக ஒரு நலவு என்பது நம்முடைய உடம்புக்குள் செல்வதாக இருந்தாலும் சரி, நாம் செயல்படக்கூடிய ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த உள்ளத்துக்கு போய் சேர்ந்துதான் அதற்கு பின்னால் அதனுடைய வெளிப்பாடாக வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இஸ்லாத்தோடும் ஈமானோடும் குர்ஆனோடும் சுன்னாவோடும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்தை திறந்து கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறந்து கொடுக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் விசாலத்தன்மை ஏற்பட வேண்டும். நாம் சொல்லக்கூடிய, நாம் செயல்படுத்தக்கூடிய எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதனுடைய பிரதிபலன் வெளிப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்தை திறந்து கொடுக்க வேண்டும். ஒரு திருமறை வசனம் போகிறதா, அந்த வசனத்தை
மார்க்கத்தை புரிந்து செயல்படுத்துவதற்கு அந்த உள்ளத்துக்குள்ளே செல்ல வேண்டும் சகோதரர்களே. ஒரு ஹதீஸ் ஒன்று நம்மை நோக்கி நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறதா, இந்த ஹதீஸ் நமக்கு உரிய படிப்படியாக இதைத்தான் சொல்லுகிறது என்று புரிந்து அது உள்ளத்திலே இறங்க வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்றால் உள்ளத்துக்கு இறங்காத, உள்ளத்துக்கு செல்லாத, உள்ளம் இறுகி போகாத நிலையில் இருந்தால் மாத்திரம்தான் அந்த உள்ளம் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் ஒரு உண்மையான அடியானாக அவனால் வாழ முடியுமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இல்லை என்றால் அந்த உள்ளம் இறுகி போய்விட்டது என்று சொன்னால், என்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நடக்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், என்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவனுடைய விலக்கல்களிலிருந்து என்னால் தவிர்த்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், என்னால் தொழ முடியவில்லை, என்னால் நோன்பு பிடிக்க முடியவில்லை, என்னால் ஜகாத் கொடுக்க முடியவில்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்பட்டு என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் வழிகேடர்களின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய உள்ளம் இறுகி போயிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்துக்கு செல்லக்கூடிய வாயிலை அல்லாஹ் தஆலா இறுக்கி வைத்திருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம் சகோதரர்களே. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறான், ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஸ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும், ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடினான் என்று சொன்னால், யஸ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்தை விசாலமாக்கி கொடுக்கிறான், விரிவடைந்து கொடுக்கிறான். அப்பொழுது அந்த உள்ளம் நேர்வழிப்பட்டதாக மாறுகிற சகோதரர்களே, அந்த உள்ளம் நேர்வழிப்பட்டதாக மாறுகிறது. அல்லாஹ் சொன்னால் அப்படியே எடுத்து நடப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அப்படியே எடுத்து நடப்பேன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் எனக்கு பெரிதாக இருக்க மாட்டாது, அது லேசானதாக இருக்கும். தொழுகை என்பது எனக்கு இன்பமானதாக இருக்கும், அது கஷ்டமானதாக இருக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்பொழுதுமே எனக்கு இனிமையானதாக இருக்கும். அந்த மார்க்கம் என்ற இடத்தில் செயல்படுத்தும் பொழுது அதிலே ஒரு இன்பம் கிடைக்கும், ஈமானி சுவையா இதிலே நான் உணரக்கூடியவனாக இருப்பேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இப்படித்தான் இந்த உள்ளத்தை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்துக்கு நல்லது நாடுகிறார் என்று சொன்னால், அது ஒரு மனிதனுக்கு நலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடுகிறான் என்றால் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலை அந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் திறப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதனை விசாலமாக்கி கொடுக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம் சகோதரர்களே. எப்பொழுது அவனுடைய உள்ளம் இறுகி போய்விடுகிறது என்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வமன் யுரிது அன் யுதில்லஹு யஜ்அல் ஸத்ரஹு ضيقا ஹரஜன் கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா. அந்த மனிதன் அவனுக்கு நேர்வழி கிடைக்க கூடாது, அவன் ஹிதாயத்திலே இருக்க கூடாது, அவன் வழிகேட்டிலே இருக்க வேண்டும், இவன் நரகவாதியாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எப்பொழுது நாடுகின்றானோ அப்பொழுது அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா சுருக்கி விடுகின்றான். எந்த அளவுக்கு சுருக்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதனை விளங்கப்படுத்தும் பொழுது சொல்லுகிறான், கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா. வானத்தில் ஏறும் பொழுது, வானத்தை நோக்கி ஒரு மனிதன் செல்லும் பொழுது அங்கே செல்ல 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 மேல் நோக்கி போக போக எப்பொழுது அவனுடைய உள்ளம் இறுகி போய் விடுகிறதோ, ஆக்சிஜன் இல்லாம தன்னால் சுவாசிக்க முடியாம தன்னுடைய உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய விதத்திலே எப்பொழுது அந்த உள்ளம் சுருங்கி போய் விடுகிறதோ, இதை போல அல்லாஹ் தஆலா வழிகேட்டின் பக்கம் மனிதனை செலுத்தக்கூடிய நிலைமையில் ஏற்படும் என்று சொன்னால், வழிகேட்டின் பக்கம் அல்லாஹ் தஆலா அனுப்பி விடுகிறான் என்று ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால் உள்ளம் சுருங்கி போகும் சகோதரர்களே. எப்பொழுதெல்லாம் இந்த உள்ளம் சுருங்கி போய்விடுகிறதோ இது இறை தண்டனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே அப்படியே தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், கஸாலிக யஜ்அலுல்லாஹு ரிஜ்ஸ அலல்லதீன லா யுமினூன். இந்த உலகத்தில் ஈமான் கொள்ளாமல் வாழக்கூடிய மனிதர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு தண்டனை என்பது எனக்கு உங்களுக்கும் புரிகிறதா? இது ஒரு தண்டனை. என்னுடைய உள்ளத்தை என்னால் ஏன் தொழ முடியாமல் இருக்கிறது, என்னால் ஏன் நோன்பு பிடிக்க முடியாமல் இருக்கிறது, என்னால் ஏன் பாவத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, பாவத்தை இன்பம் செய்து இருக்கிறேனே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்து கஷ்டப்படுகிறேனே, அல்லாஹ்வுடைய சிந்தனையை யோசித்துக் கொண்டு என் வாழ்க்கையில் நடப்பதற்கு எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் என்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது,
தௌபா செய்து கொள்வதற்கு ஒரு நேரம் கிடைக்கதில்லை. நான் திருந்த வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வருதில்லை. என்னுடைய உள்ளம் அப்படி இறுகி போயிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தம் சகோதரர்களே. இந்த மாதிரி ஒரு மனநிலை எனக்கும் உங்களுக்கும் வரும் என்று சொன்னால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக எலக்டாகிறோம், ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, நான் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் பராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு ஒதுங்கி போய் கொண்டிருக்கிறேன், குர்ஆன் என்றால் சுன்னா என்றால் வெறுப்பு காட்டுகின்றேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய உள்ளம் திரும்பதில்லை என்று சொன்னால், தௌபாவின் பக்கம் என்னுடைய உள்ளம் திரும்பதில்லை, நல்ல காரியங்கள் செய்வதென்றால் எனக்கு வெறுப்பு வருகிறது, தீமையான காரியமா ஆசையோடு ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் உடனடியாக எலக்ட் ஆக வேண்டும், உடனடியாக எலக்ட் ஆக வேண்டும். யா அல்லாஹ் என்னை காப்பாத்து ரப்பே, இந்த மாதிரி மனநிலை வராம என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்துக்காக விசாலப்படுத்தி தாய் அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை நோக்கி தஹஜ்ஜுடைய நேரத்திலே இரவு நேரத்திலே பள்ளியை நோக்கி செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்பார்கள் சகோதரர்களே. அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துக்கு பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக, வஃபீ லிசானி நூரா என்னுடைய நாவிலே பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக, வஃபீ சம்இ நூரா என்னுடைய காது செவிப்புலன்களிலே பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ்வுடைய பிரகாசம் என்றால் என்ன சகோதரர்களே? அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணிலேயும் காதிலேயும் எல்லா இடங்களிலேயும் என்னுடைய அங்கவயங்கள் எனக்கு முன்னால் எனக்கு பின்னால் என்னுடைய வலப்புறமாக எனது இடதுபுறமாக எல்லா பகுதியிலேயும் உன்னுடைய பிரகாசத்தை எனக்கு தந்தருள்வாயாக யா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரகாசம் என்பது என்ன? அந்த பிரகாசம் நமக்கு தேவை. அதுதான் ஹிதாயத்து, அதுதான் நேரான பாதை, அதுதான் சத்திய பாதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே, சத்திய மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே, சடங்கு சம்பிரதாயங்கள் பிதத்தான காரியங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தராத விதத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தின் பக்கம் உங்களுடைய உள்ளம் வர வேண்டும் என்று சொல்லி, யாருக்கு அல்லாஹ் ஃபமன் ஷரஹல்லாஹு இந்த மாதிரி விசாலமாக்கி அல்லாஹ் தஆலா தருகின்றானோ ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அவர் தன்னுடைய அல்லாஹ்வுடைய பிரகாசத்திலே வெளிச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார், ஹிதாயத் என்னும் நேர்வழியிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடத்திலே கவனமாக செலுத்திக் கொள்வோம், நம்முடைய கவனத்தை இந்த விஷயத்திலே கவனமாக பார்த்துக் கொள்வோம். என்னுடைய உள்ளம் எப்படி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? உள்ளம் திறப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் எனக்கு ஈர்ப்பு வருகிறதா? அல்லது பாவமான காரியத்தின் பக்கமும் பாவமான காரியங்களின் பக்கமும் என்னுடைய உள்ளம் கொண்டு போகிறதா என்பதிலே கவனமாக இருங்கள். இல்லை, என்னுடைய உள்ளம் இறுகி போய் தான் இருக்கிறது, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்வோமாக சகோதரர்களே. அடுத்ததாக இரண்டாவது தண்டனை, நாம புரியாம எங்களுக்கே தெரியாம நாங்க விழக்கூடிய இரண்டாவது தண்டனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவும் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், இந்த தண்டனை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னார், இந்த தண்டனை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னா, யாரெல்லாம் இந்த உலகத்திலே சத்திய மார்க்கம் என்றால் இன்னதுதான் என்று மௌலவிமார்களின் மூலமாக உலமாக்களின் மூலமாக சொல்லி காட்டும் பொழுது அந்த சத்தியத்தை அல்லாஹ் சொல்லுகிறானா, அப்படி என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, அப்படி என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கிறது. அவர்கள் அல்ல, அதனை யார் எல்லாம் மறுப்பார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கமா அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கமா இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்க உங்களுடைய ஹதீஸை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுடைய குர்ஆன் ஆயத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கெல்லாம் எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு போகிறோம் என்று சொல்லி யாரெல்லாம் இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை சகோதரர்களே, இந்த உலகத்திலே புரியாமல் இருக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், வமன் யக்ஷு அன் ذிக்ரி ரஹ்மான் நுகையிது லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், யாரு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மானுடைய அந்த உபதேசங்களை அவர்களுக்கு வரும் பொழுது அதனை யாரு புறமுது காட்டி ஓடுகின்றார்களோ, அதனை புறக்கணிக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நுகையிது லஹு ஷைத்தானன், ஒரு ஷைத்தானை நாங்கள் சாட்டி விடுவோம். எனக்கும் தெரியா, உங்களுக்கும் தெரியா,
ஷைத்தான் எங்களோட இருந்தா அவன் ஷைத்தான் எங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எனக்கும் உங்களுக்கும் புரிந்து கொள்ள முடியாது சகோதரர்களே. அப்படிப்பட்ட புரிய முடியாத ஒரு தண்டனை யாருக்கு இந்த தண்டனை கிடைக்கும்? யார் யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புறக்கணிப்பார்களோ, எங்களுக்கு தேவையில்லை என்று நினைப்பார்களோ, எதை சொன்னாலும் அதை உங்களுக்கு மார்க்கம் இதே தான் அப்பா சொல்லுவீங்க, குர்ஆன்றீங்க, சுன்னான்றீங்க, ஷிர்க்ன்றீங்க, பித்அத்ன்றீங்க, இதுதான் அவங்களுக்கு வேலை என்று சொல்லி புறக்கணிப்பார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய உலகத்திலே கொடுக்கக்கூடிய தண்டனை நுகையிது லஹு ஷைத்தானன், ஒரு ஷைத்தானை அல்லாஹ் தஆலா அவனின் மீது சாட்டி விடுவான். அந்த ஷைத்தான் வைன்னஹும் லியசுத்தூனஹும் அனிஸ் ஸபீலி வயஹ்ஸபூன அன்னஹும் முஹ்ததூன், இந்த உலகத்திலே அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பார்கள். நீங்க செய்யறதெல்லாம் சரிதானப்பா, இப்படி எல்லாம் மார்க்கம்னு பார்த்துட்டு இருந்தா சரி வராது, இதெல்லாம் தீனும் வேணும் தீனும் வேணும், எல்லாத்துக்காக வேண்டி நாங்க இருக்கத்தானே வேணும், நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லி அதன் பக்கம் மட்டும் போனாக்க இதெல்லாம் யாரு பார்க்கிறது? சமூக ஒற்றுமை முக்கியம் அல்லவா? சமூகத்தில் இருக்கக்கூடிய சீர்திருத்தம் முக்கியம் அல்லவா? சமூகத்தோட மற்ற மக்களோடு ஒன்றிணைந்து செயல்படுவது முக்கியம் அல்லவா என்று சொல்லி மார்க்கத்தை புறமுதை காட்டி ஓடக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் சகோதரர்களே. மார்க்கத்தை புரிந்து அதனை செயல்படுத்தாமல் அதற்கு சாட்டுப்போக்கு சொல்லிக்கொண்டு சமூகத்திலே நல்லிணக்கம் என்பதற்காக வேண்டியும் மத நல்லிணக்கம் என்ற பெயரிலையும் இந்த மார்க்கத்தை தூக்கி வீசி செயல்படக்கூடியவர்கள் பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாத்துக்கும் ஷைத்தான் சொல்லக்கூடிய ஆறுதல் என்ன? நீங்க எல்லாம் ஒன்னும் யோசிக்க வேணாம், இதெல்லாம் கட்டாயம் தேவை, இந்த காலத்துக்கு இதெல்லாம் தேவை, அதனால நீங்க இதிலே இருந்து கொண்டிருங்கன்னு சொல்லி ஷைத்தான் வழிகெடுத்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்கிறான், வைன்னஹும் லயசுத்தூனஹும் அனிஸ் ஸபீலி, நேரான பாதை சத்திய பாதையிலிருந்து உங்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பார்கள், அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பான் அந்த ஷைத்தான். வயஹ்ஸபூன அன்னஹும் முஹ்ததூன், அவர்கள் நினைத்துக் கொள்வார்களாம் நாங்கள் நேரான பாதையில தான் இருக்கிறோம், நாங்க சரியா தான் இருக்கிறோம், நாங்க சத்திய பாதையில தான் இருக்கிறான், இவனுக்கெல்லாம் மூளை இல்லை அறிவில்லை என்று சொல்லி மற்றவர்களை குறை கூறக்கூடிய விதத்தில் அவர்கள் நடந்து கொள்வார்கள். இப்படித்தான் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய இந்த தண்டனை வரும் பொழுது அந்த ஷைத்தான் அவர்களுக்கு வழிகேட்டை நேரான பாதையை விட்டு ஒதுங்கி இருப்பதை நேரான பாதையாக காட்டிக் கொண்டிருப்பான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஹத்தா இதா ஜாஅனா قال யா லைத பைனி வ பைனக புஅதல் மஷ்ரிகைன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய எச்சரிக்கை செய்தார்கள். இந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்பதெல்லாம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், இவன் இந்த மனிதனை இந்த உலகத்தில் இப்படியே வழிகேட்டின் பக்கமே இருந்து கொண்டு ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு கொண்டு அந்த ஷைத்தானோடு செயல்பட்டவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு அந்த மறுமையிலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த நேரத்திலே சொல்லுவானாம், யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, இந்த கெட்ட ஷைத்தான் இவனை கூட்டாளியாக நான் இந்த உலகத்திலே எடுத்து வைத்திருந்தேனே, எனக்கும் இவனுக்கும் மத்தியிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே எவ்வளவு தொலை தூரம் இருக்கிறதோ அதே போல நீண்ட தொலை தூரமாக எனக்கும் இவனுக்கும் இருந்திருக்க கூடாதா? இவ்வளவு பெரிய வழிகேடனை, இவ்வளவு பெரிய மோசமானவனை என்னுடைய நண்பனாக இந்த உலகத்திலே எடுத்து விட்டேனே என்று சொல்லி இந்த மாதிரி புலம்பி தள்ளுவான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலே போடப்பட்ட நண்பன், இந்த மாதிரி ஒரு கெட்ட நண்பனை என்னுடைய தோழனாக உங்களுடைய தோழனாக எடுத்துக்கொள்ளலாமா சகோதரர்களே? என்னுடைய கூட்டாளியாக உங்களுடைய கூட்டாளியாக இந்த மாதிரி ஷைத்தானை எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக கூடாது சகோதரர்களே. இந்த உலகத்திலே இந்த ஷைத்தான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு வழிகெடுப்பான் என்றால், இந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, இன்ன ஷைத்தான லக்கும் அது ஃபத்தஹிதுஹு அதுவா, இந்த ஷைத்தான் இருக்கிறானே இவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான், இவன் உங்களுக்குரிய விரோதியாக இருக்கிறான், அவனை விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள், நண்பனாக ஆக்கிறாதீங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், இந்த ஷைத்தான் தன்னுடைய கூட்டாளிகளை தன்னுடைய சகாக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் நரகவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா சங்கையான சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் இவன் இந்த உலகத்திலே வழிகெடுப்பான். இந்த வழிகேடு தெரியாம நாங்களும் மாட்டிக்கொண்டே போவோம். எந்த அளவுக்கு போவோம் என்றால், அவன் சொல்லுவான் மறுமையில நரகத்தில் 2 பேர்த்தும் ஒன்றா தான் போடப்படும். அந்த ஷைத்தானையும்
யார் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு கூட்டாளியாக இருந்தானோ அவனையும் நரகத்திலே உண்டாக போடப்படும். அந்த நேரத்தில் இவன் பார்த்து சொல்வான், ஏண்டா என்னையோட கொன்னி கூட்டாளி ஆயின, இந்த நண்பன் எனக்கு மிகப்பெரிய துரோகியாக இருக்கிறானே, மிகப்பெரிய விரோதியாக இருக்கிறானே, இப்படிப்பட்ட நிலையில என்னை கொண்டு வந்து விட்டு விட்டானே, யா அல்லாஹ் இவனுக்கு பன்மடங்கு நீ கூலி கொடுப்பாயாக, பன்மடங்கு இவனுக்கு அதாபு கொடுப்பாயாக என்று அந்த மனிதன் அங்க புலம்பிக் கொண்டிருப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அடேப்பா இந்த விஷயத்தில் எல்லாம் என்னோட நீங்க தர்க்கம் செய்யாதீங்க, என்னோட தர்க்கம் செய்யாதீங்க. நீங்கள் எல்லாம் இந்த இரண்டு பேரும், நீங்கள் யாரு, இந்த ஷைத்தானும் அதோட கூட்டாளியா இருந்த நீங்க ரெண்டு பேருமே அதாபிலே சமமானவர்கள் தான், இரண்டு பேருக்கும் சரிசமமாகத்தான் என்னது அதாபு கொடுக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் சொல்வானா, அடேப்பா இந்த உலகத்திலே நான் உனக்கு என்ன சொன்னேன், அல்லாஹ் தஆலாவும் வாக்கு கொடுக்கிறான், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொண்டு உனக்கு வாக்கு கொடுக்கிறான், நான் என்ன செய்தேன், அனிக்ஃபுர் என்னின் பக்கம் நீ வா, நீ இணை வைத்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும்படி நான் உனக்கு அழைப்பு கொடுத்தேன், நீ எனக்கு பின்னால வந்து சேர்ந்த, என்ன எண்ணத்துக்கு சொல்ற, கோபப்படுற, என்னோட எண்ணத்துக்கு சண்டை பிடிக்கிற, ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸக்கும், என்னோட நீங்க என்ன செய்ய வேணாம், என்ன நீங்க குறை சொல்ல வேணாம், உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொள்ளுங்க, நீங்க உங்களே திட்டிக் கொள்ளுங்க என்று சொல்லி அந்த ஷைத்தான் சொல்லுவான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் இந்த உலகத்திலே எங்களுக்கு கூட்டாளியாக ஆக்கப்பட்டால் எங்களுடைய நிலைமை என்னவாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது யாருக்கு கிடைக்கக்கூடியது, எப்பொழுதாவது உங்களை நோக்க ஒரு திருமறை வசனம் வருகிறதா, அல்லாஹ்வுக்காக நீங்க தட்டி விடாதீர்கள் சகோதரர்களே, யாருமே இது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிடாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை இதுதானப்பா என்று உங்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய மௌலைகள் மூலமாக சொல்லப்பட்டால் அதனை புறக்கணித்து விடாதீர்கள் சகோதரர்களே. இந்த மாதிரி ஒரு தண்டனைக்குள்ளே நாங்கள் ஆள்பட்டு விடுவோம், எங்களை புரியாமல் நாங்கள் இந்த தண்டனைக்குள்ளே ஆள்பட்டு விடுவோம் என்பதனை புரிந்து கொள்வோமாக. இந்த விஷயத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த உலகத்திலே அந்த மானி மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய புரியாத தண்டனைகள் அடுத்தது என்ன தெரியுமா, நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறேன், தொழாதவனாக இருக்கிறேன், அதே போல நோன்பு பிடிக்காதவனாக இருக்கிறேன், ஏனைய அமளிபாத்துகள் செய்யாதவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கிறேன், பாவமான காரியம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறேன், வட்டிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன், போதைப் பொருட்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லது ஏனைய விஷயங்களிலே ஏனைய பாவமான காரியங்களை பஞ்சமா பாதங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறேன், மோசடி செய்கிறேன், களவெடுக்கிறேன், மற்றவர்களுடைய மான மரியாதை விஷயத்திலே அதாவது மோசமான முறையில் நடந்து கொள்கிறேன். நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது கூட நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு எந்த தண்டனையும் இல்லையே, என்னுடைய செல்வத்தை பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து கொண்டிருக்கும் பொழுது கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா, இவனுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவான். நல்ல பாவம் செஞ்சு கொண்டிருப்பாரு, பாவம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பாவத்தோட சேர்த்து பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே ஒரு பில்டிங் வச்சிருக்கிறவர் ரெண்டாவது பில்டிங் கட்டுவாரு, ஒரு கடை வச்சிருக்கிறவர் ரெண்டாவது கடை கட்டுவாரு, ஒரு வீடு போதாதுன்னு சொல்லி ரெண்டாவது மாடமடியாக கட்டி விடுப்பாரு. அதே போல செல்வங்கள் எல்லாம் செல்வ செழிப்பெல்லாம் கொளித்து கொண்டிருக்கும். இது இறைவனுடைய தண்டனை சகோதரர்களே. இதை சொன்னா புரியுதா, நமக்கு புரியுதில்லை இல்லையா? செல்வம் செழிப்பு கொளிப்பது அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய பரக்கத்து இல்லையா நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது யாருக்கு பரக்கத்து, யாருக்கு நிஅமத்தாக இருக்கிறது, யாருக்கு நிக்மத்தாக இருக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும் சகோதரர்களே. இந்த உலகத்திலே பாவம் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன், உள்ள பாவம் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட அவனுக்கு செல்வ செழிப்புகள் எல்லாம், அவனுக்கு செல்வ செழிப்புகளை அல்லாஹ் தஆலா கொளிக்க விடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு வரக்கூடிய தண்டனை சகோதரர்களே. அது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா இரக்கம் உள்ளவன் என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகவும் மேலானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் என்று அவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அர் ரஹீம், நிகரில்லாத அன்புடையவன் என்று அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் இருக்கிறது சகோதரர்களே. அளவற்ற அருளாளன் யாரே? இந்த உலகத்திலே நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருக்கும் ஒன்று போல கிழிவு செய்து கொண்டிருப்பான். அப்படி என்றால் என்ன? இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்
அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று போல கிருபை செய்து கொண்டிருப்பான். அவனுக்கு கிடைக்கிற தண்ணி உனக்கும் கிடைக்கும், அவனுக்கு கிடைக்கிற காத்து உனக்கும் கிடைக்கும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, எல்லாமே கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லி ஒன்று போல கிருபை செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் அல்லாஹ் அள்ளி கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் விரும்பினவனுக்கும் இந்த துன்யாவை கொடுப்பான், அல்லாஹ் தஆலா விரும்பாதவனுக்கும் இந்த உலகத்தை கொடுப்பான், சர்வசாதாரணமாக கொடுத்து விடுவான். வலா யுத்தில் ஈமான இல்லாமன் ஹப்பஹு, யாரை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறானே அவனுக்கு மட்டும்தான் ஈமானை கொடுப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இதா ராய்தல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யுத்தில் அப்த மா யுஹிப்பு வஹுவ முகீமுன் அலா மஅசியா, தன்னுடைய உலகத்தில் வாழ்க்கையிலே அவன் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நிறைய பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா அவன் விரும்புவதை எல்லாம் இந்த உலகத்திலே அள்ளி கொடுக்கிறான் என்பதை நீங்கள் காணுவீர்கள் என்றால், இந்த உலகத்திலே அவன் நினைத்த வாழ்க்கை கிடைக்கிறது, அந்த உலகத்திலே அவன் நினைத்தவாறு செல்வங்கள் கிடைக்கிறது, இந்த உலகத்திலே அவனுக்குரிய வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறது, பட்டம் பதவிகள் கிடைக்கிறது, சமூகத்திலே அங்கீகாரம் கிடைக்கிறது, சமூகத்திலே நல்ல மனிதனாக போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறான், எல்லா விதமான சொத்துக்களும் செல்வங்களும் இவனை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, செல்வம் கொளித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு அடியானுக்கு நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஃபைன்னமா ذلك منه له استدراج, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அது இந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த செல்வங்கள் செழிப்புகள் எல்லாம் கொளித்துக் கொண்டிருக்கிறது, இது அவனை விட்டு பிடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் இந்த மாதிரி பாவத்தோடு இருக்கும் பொழுது எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் அவனுக்கு கிடைத்து கொண்டு இவன் நினைக்கிறான், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் வட்டி எடுக்கிறேன், பொருளாதாரத்தில் மோசடி செய்கிறேன், என்னுடைய சமூக வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாத்தோடையும் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் நிறைய மோசடிகள் எல்லாம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஒன்றும் நடக்கலையே என்று சொல்லி நிறைய பேர் அந்த பாவத்திலே மேன்மேலும் செய்து கொண்டே இருக்கிறார்கள், செல்வம் கொளித்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்து நமக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஈமான் உள்ளவர்கள் கூட அவர்களை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், என்ன வாழ்க்கையடா வாழ்கிறான், என்ன வாழ்க்கைடா வாழ்றான். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது சகோதரர்களே. இந்த மாதிரி செல்வ செழிப்புகளையும் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்திலே பாவம் அவனும் வட்டி எடுக்கிறவனாக இருக்கிறானப்பா, அவன் பினான்ஸ் போட்டு வாகனம் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே எதை பார்த்தாலும் பாவமானதாக இருக்கிறது, போதை பொருட்களையும் அது போன்ற விஷயங்களுக்கு அவனுக்கு உறுதுணையாக இருக்கிறான், தொழ மாட்டான், நோம்பு பிடிக்க மாட்டான், உலகத்தில் நல்லது செய்ய மாட்டான், சதக்கா தான தர்மம் கொடுக்க மாட்டான், இருந்தாலும் பாரு அவனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் என்று சொல்லி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கூட நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது எல்லாம் நலவல்ல, இது அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை, இந்த தண்டனை அவனை விட்டு பிடிப்பதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை வசனத்தை ஓதி காட்டினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. இந்த மாதிரி அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து, அல்லாஹ் தஆலா சொல்லி தந்த திக்ர்களை மறந்து, அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை விட்டு ஒதுங்கி ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை மறந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களுடைய வாசல்களையும் நாங்கள் அவர்களுக்கு திறந்து விட்டு விட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மாதிரி அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மனுஷனுக்கு எல்லா வஸ்துக்களுடைய வாசல்களையும் திறந்து செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். எது வரைக்கும் தெரியுமா? அவர்கள் அந்த செழிப்பிலேயே வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நான் தான், எனக்கு என்ன ஒன்றும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள், செய்யக்கூடிய பாவத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படியே இருக்கும் பொழுது ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அஹஸ்னாஹும் பக்தத்தன் ஃபைதாஹும் முப்லிசூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படி சந்தோஷப்பட்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர்களை நாங்கள் பிடிப்போம். தௌபா செய்யறதுக்கு அவருக்கு அவகாசம் கிடைக்காது.
தௌபா செய்வதற்கு அவருக்கு அவகாசம் கிடைக்க மாட்டாது. பாவத்திலிருந்து மீண்டு கொள்வதற்கு அவருக்கு அவகாசம் கிடைக்க மாட்டாது. குடும்பத்தோடையும் சமூகத்தோடையும் நல்லிணக்கத்தோடு நடக்கக்கூடிய நல்ல வாழ்வு அவர்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்காது. ஒன்றுமே கிடைக்காத நிலைமை, கடும் பாவியாக இருக்கக்கூடிய நிலையிலே தௌபா செய்யாம அவனை உடனடியாக பிடித்து விடுவோம், திடீரென்று பிடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை நீங்க நினைக்கிறீங்களா? இது ஒரு நிஅமத் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அருள் என்று நினைக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நான் சொல்லவில்லை இந்த உலகத்திலே செழிப்போடு வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே தவறிலே இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அதற்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நிஅமல் மாலு சாலிஹ் லிர்ரஜுலி சாலிஹ். சாலிஹான நல்ல மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய நிஅமத்துகள், இந்த மாதிரி செல்வங்கள் கிடைப்பது என்பது அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லி காட்டினார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நல்ல மனிதர்களுக்கு இந்த செல்வங்கள் போய் சேர்ந்தால் அவர் நல்ல காரியங்களை ஈடுபடுவார், தான தர்மங்கள் செய்வார், மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு மனிதராக இந்த உலகத்திலே வாழ்வார். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் பாவியான மனிதனிடத்திலே இந்த மாதிரி செல்வ செழிப்புகள் கொளிப்பது என்பது, அந்த மனிதன் எதுவுமே செய்ய மாட்டான், எந்த நலவுகளிலும் ஈடுபட மாட்டான், தான தர்மங்கள் கொடுக்க மாட்டான், பேருக்காகவும் புகழுக்காக வேண்டியும் மற்றவர்களுடையத்திலிருந்து பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அள்ளி கொடுக்க இருந்திருப்பானே தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மங்கள் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இந்த மாதிரி மனிதர்களுக்கு, கெட்ட மனிதர்களுக்கு இருக்கும் சகோதரர்களே. எனவே பாவம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, நல்லவர்களை சொல்லவில்லை, பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒரு மனுஷன் செல்வ செழிப்போடு நடக்கிறான் என்றால், எல்லா வசதி வாய்ப்புகளும் அவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வை இலத்தாய்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நான் என்ன நிலையில் இருக்கிறேன், என்னுடைய நிலவரம் என்ன இருக்கிறது, நான் எப்படிப்பட்ட ஒரு போக்கிலே போய் கொண்டிருக்கிறேன், நான் இவ்வளவு பாவம் செய்தாலும் என்னிடத்திலே செல்வ செழிப்புகள் கொளித்துக் கொண்டிருக்கிறது, இதெல்லாம் புரியும் பொழுது நாங்கள் இலட்டாகிக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், என்னை பாதுகாப்பாயாக, என்னையும் என்னுடைய சொத்துக்களையும் நீ தூய்மையானதாக ஆக்கி தருவாயாக, நல்ல மனிதர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து விடுவாயாக என்று சொல்லி அதன் பக்கம் போய்விடணும். சகோதரர்களே, பாவத்தை விட்டுவிட வேண்டும். எனவே பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு செல்வ செழிப்புகள் கிடைக்கும் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையை தவிர அது அல்லாஹ் தஆலாவுடைய நிஅமத் அல்ல என்பதை புரிந்து கொள்வோமாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த மாதிரி தண்டனைகள் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். எனவே அதனை சரியாக புரிந்து கொண்டு அந்த மாதிரி தண்டனையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வோமாக. படைத்த ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனைகளே மனிதர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய சில தண்டனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அடுத்த தண்டனை என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே பாவம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த பாவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பாவத்தை இவரால் விட முடியாத அளவுக்கு தொடர்ந்து பாவம் செய்கிறார். இந்த தொடர்ந்து பாவம் செய்து இருக்கிறதே, இதுவும் அல்லாஹ்வுடைய தண்டனை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்திலிருந்து உடனடியாக புரிந்து கொண்டு தௌபா செய்வதற்குரிய வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான் என்றால் அது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு நலவை நாடி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? நீங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதனை தொடர்ந்து உடனடியாக ஒரு நன்மையை செய்துவிடுங்கள், அந்த பாவத்தை இந்த நன்மை அழித்துவிடும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பாவம் செய்யக்கூடிய நிலையிலே ஒரு மனுஷன் தொடர்ச்சியாக பாவம் செய்கிறார் என்றால், ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார், அவரால் அதை விட முடியாமல் இருக்கிறது, தான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறார், யார் சொன்னாலும் கேட்காம இருக்கிறார் என்று சொன்னால் அவர் முதலாவது செய்த பாவத்துக்கு இரண்டாவது செய்யக்கூடிய பாவம் தண்டனை. சகோதரர்களே, இரண்டாவது செய்யக்கூடிய பாவம் தண்டனை, மூன்றாவது செய்யக்கூடிய பாவத்துக்கு அடுத்ததாக செய்யக்கூடிய பாவங்கள் அதற்குரிய தண்டனை. சகோதரர்களே, ஒரு மனுஷனுக்கு தௌபா செய்ய முடியாத அளவுக்கு பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய வைப்பது என்பது அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் உண்டு. இதை நாங்கள் புரிந்து கொள்றதில்லை, புரிஞ்சு கொள்ள முடியாது. என்னடா இது தண்டனையா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை எப்படி நமக்கு சொல்லித்தாராங்க என்பதனை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் இது எவ்வளோ பெரிய தண்டனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பாவத்தை செய்கிறார்,
ஒரு பாவத்தை செய்கிறார், அந்த பாவத்தில் இன்பம் காணுகிறார். ஒரு பாவத்தை செய்கிறார், அந்த பாவத்தை யாரும் காணாத விதத்திலே அவர் செய்வதற்குரிய வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது. ஒரு பாவத்தை செய்கிறார், அந்த பாவத்தை பார்த்து யாரும் இது பாவமடா என்று சொல்லாத அளவிலே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு பாவத்தை செய்கிறார், அந்த பாவத்தை மற்றவர்கள் யாரும் கண்காணிக்கிறார்கள் இல்லை என்ற தைரியத்தோடு செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இவருக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்வதற்குரிய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை சர்வசாதாரணமாக அப்படியே செய்து கொண்டே போகிறார் என்றால் இவர் அல்லாஹ் தஆலா பிடிப்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக பாவம் செய்த வைத்திருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம். ஒரு பாவம் செஞ்சாருண்டா அடுத்த பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்டா, அதுக்கு பின்னாலே தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவரை தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது அதனுடைய அர்த்தம். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், வமன் யுஷாக்கிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேரான பாதை இன்னதுதான் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தி, வமன் யுஷாக்கிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேரான பாதை இன்னதுதான் என்று தெளிவுபடுத்ததற்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த மோமினான நபர்கள் செல்லக்கூடிய சரியான சத்திய பாதையிலிருந்து யார் யாரெல்லாம் புறமுதை காட்டி புறக்கணிப்பார்களோ, வெறுப்பார்களோ, அப்படிப்பட்டவர்களை நுவல்லிஹி மாத்தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவர்களை போகக்கூடிய அந்த வாழ்க்கையிலே அந்த வழியிலே அப்படியே விட்டு விடுவோம். நீ பாவம் செய்யறியா, செஞ்சுக்கிட்டே இரு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்யறியா, மாற்றம் செஞ்சு கொண்டே இரு. அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறாயா, செஞ்சு கொண்டே இரு என்று சொல்லி அப்படியே விட்டுருவான். அல்லாஹ் விட்டுட்டு இது விட்டு அல்லாஹ் தஆலா காப்பாத்துறான்டா, அவனுக்கு நலவு நாடப்பட்டிருக்கிறது. அவன் காப்பாத்தாம அல்லாஹ் தஆலா காப்பாற்றலாட்டி வேற யார் சகோதரர்களை காப்பாற்றுவது? ஒரு மனுஷனை நரக பாதையிலிருந்து ஒதுக்கி நேரான பாதையை செலுத்துவதற்கு படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாருக்கு முடியும்? அவனே எங்களை தண்டனையிலே விட்டு விடுகிறான் என்று சொன்னால் அவனை தாண்டி நமக்கு உதவி செய்வர்கள் யார் இருக்கிறார்கள்? எனவே அவனை அப்படியே பாவத்திலே விட்டுவிட்டு வனுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்திலே அவனை கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது, அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவாஹு வ அضல்லஹு அல்லாஹு அலா இல்மின், ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வாழ்க்கையிலே அதாவது தன்னுடைய மனோ இச்சையை அது தெய்வமாக மதித்து அது சொல்ற மாதிரியெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா அவன் செல்லக்கூடிய வழியை புரிந்து கொண்டே தெரிந்து கொண்டே தான் அவனை அப்படியே அல்லாஹ் தஆலா வழிகேட்டிலே விட்டு விடுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, வ ஹதம அலா சம்ஹி வ கல்பிஹி, அல்லாஹ் தஆலாவுடைய காதிலே அவனுடைய உள்ளத்திலே போட்டு விட முத்திரை அடித்து விடுகிறான். வ ஜஅல அலா பஸரிஹி கிஷாவா, அவனுடைய பார்வையிலே குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தி விடுகின்றான். இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையிலே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் என்றால் அந்த பாவத்திலே தொடர்ந்து இல்லாமல் அதிலிருந்து தப்பிச்சுக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை தாண்டி நன்மையை செய்து கொள்ளுங்கள். நன்மையை செய்யாமல் தொடர்ச்சியாக பாவம் செய்யக்கூடிய மனநிலை இருக்கும் என்றால் அந்த பாவத்துக்கு தண்டனையாகத்தான் இந்த உலகத்திலே தொடராக பாவம் செய்கிறீர்கள். இந்த தொடரான பாவம் உங்களை கொண்டு போய் நரகத்திலே அல்லாஹ் தஆலா திடீரென்று பிடித்து உங்களை நரகத்திலே போடுவதற்குரிய ஒரு ட்ரப்பாக இருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், அன்னமா நும்லி லஹும் கைருன் லி அன்ஃபுஸிஹிம், அவர்களை நாங்கள் அப்படியே விட்டு வைத்திருப்பது, அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் பிழையில இருக்கும் பொழுது அவர்களை அப்படியே விட்டு வைத்திருப்பது அவர்களுக்கு நல்லது என்று நினைச்சு கொள்ளாதீங்க, அவர்களுக்கு நல்லது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னமா நும்லி லஹும், அவர்களை விட்டு வைத்து வசதி அதாவது அவர்களுக்குரிய வாய்ப்புகளை கொடுத்திருப்பது எதற்காக வேண்டி சொன்னால் லியஸ்தாது, அவர்களுடைய அந்த பாவங்கள் அதிகரிப்பதற்காக வேண்டி. பாவம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரமே அந்த பாவம் அதிகரிக்க வேண்டும், அதன் மூலமாக அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் விட்டு வச்சுக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இது புரியாத தண்டனை சகோதரர்களே. எனவே ஒரு பாவம் செய்து விட்டோம் என்றால் அந்த பாவத்திலிருந்து உடனடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும். அடுத்த பாவம் என்ன தெரியுமா?
கடைசியாக உள்ள பாவம். நாங்கள் உணராமல் செய்யக்கூடிய கடைசி பாவம் என்னண்டா, நான் யார் என்று எனக்கே தெரியாத அளவுக்கு என்ன மறந்துடுறது. இந்த உலகத்தில் இது ஆகப்பெரிய தண்டனை சகோதரர்களே. ஒரு மனுஷனை அவனுக்கு தெரியாம நான் ஒரு முஸ்லீம் என்பது எனக்கு தெரியாம போயிருது, நான் ஒரு முஃமின் என்பது எனக்கு தெரியாம போயிருது, நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்பது எனக்கு புரியாம இருக்கிறது. அந்த அளவுக்கு நான் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை. எனக்கு நான் செய்யக்கூடிய, இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் மீடியாக்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, அதில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தரத்தில் இருக்கக்கூடிய மக்களை எடுத்து பாருங்க, நம்முடைய யுவதிகளையும் வயோதிபர்களையும் யாராயிருந்தாலும் அந்த சமூகத்திலே அந்த மீடியாக்களிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், அட இது ஒரு முஸ்லிமான புள்ளதானா, இது இந்த ஆசிரியர் ஒரு முஸ்லிமான ஆசிரியர் தானா, இதென்ன இந்த மாதிரி குத்தாட்டம் போடுறாரு, இந்த மாதிரி நடந்து கொள்றாரு, இந்த மாதிரி சமூகத்துக்கு சீர்காடான விஷயங்கள் எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எதை திறந்தாலும் எல்லா புறத்திலிருந்தும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளம் யுவதிகளும் இளம் வாலிபர்களும் அவர்கள் செய்யக்கூடிய ஆட்டங்கள், பாட்டங்கள், குத்தாட்டங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் என்ன சொல்வார்கள், இவன் ஒரு முஸ்லிமாடா இது அப்படி சொல்லுவாங்களே, அட முஸ்லிமா இருந்து கொண்டு இந்த மாதிரி செய்கிறானே என்று சொல்லி சொல்வார்களே, அவர்களுக்கே தெரியாது என்னது தான் ஒரு முஸ்லீம் என்று தெரியாத அளவுக்கு காஃபிர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளையும் முஸ்லீம் அல்லாதவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளையும் சர்வசாதாரணமாக செய்து கொண்டு போகிறார்கள். தன்னை மறந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி மறந்த நிலையிலே வாழ்வது என்பது அது மிக மோசமான ஒரு நிலைமை. ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானே இல்லையா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நல்லவனா கெட்டவனா என்பதை புரிந்து கொள்வதற்கு இஸ்தஃப்தி கல்பக, உன்னுடைய உள்ளத்திலே நீ கேட்டுப்பார், உன்னுடைய உள்ளத்திலே நீ கேட்டுப்பார், ஃபத்வா கேளு, அது உனக்கு ஃபத்வா தரும், நீ நல்லது செய்கிறாயா தீயதை செய்கிறாரே என்று சொல்லி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது என்னை புரியாமல் நான் செய்யக்கூடிய பாவமாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த மாதிரி விஷயங்களை. எனவே அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகின்றான், அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது, ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலாவை மறந்ததன் காரணமாக, அல்லாஹ் தஆலாவை மறந்து விட்டதன் காரணமாக அல்லாஹ் தஆலாவும் இவனை மறக்கடித்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். அல்லாஹ்வை மறந்து வாழ்வதன் காரணமாக இவனை மறக்கடித்து விட்டான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இவனை மறந்த நிலையிலே ஒரு மனுஷன் வாழ்றான் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வான்? அவனுக்கு பாவம் செய்வது லேசானதாக இருக்கும், அவனுக்கு தான் யார் என்று புரிந்து கொள்ள தேவையில்லாமல் இருக்கும், மற்றவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அவனுக்கு லேசானதாகத்தான் காணும், லேசானதாகத்தான் காணும். ஒரு நாள் மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, துன்பப்படுகிறார்களே, நோவினைப்படுகிறார்களே என்று சொல்லி ஒரு நாளும் கவலைப்பட மாட்டான் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் இந்த உலகத்திலே வாழக்கூடியவனாக இருப்பான். யார்? நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான் என்றால் அவன் அப்படித்தான் இருப்பான். எனவே இது தன்னைத்தானே புரிந்து கொள்ளாத விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்டனை சகோதரர்களே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள், இந்த உலகம் எங்களுக்கு மறுமைக்கான விளை நிலம். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது இந்த உலகம் எங்களுக்கு வாழ்க்கையிலே செயல்படுவதற்காக வேண்டி மட்டுமுள்ள இடம், மறுமை எங்களுக்கு கூலி தருவதற்காக வேண்டி மட்டுமுள்ள இடம். எனவே அந்த மறுமையுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அங்கே போய் 2 ரக்காத் தொழுது கொள்ள முடியாது, அங்கே போய் நாம் திரிந்து கொள்கிறோம் என்ற ஒரு நிலைமை தரப்பட மாட்டாது, அங்கே போய் எனக்காக வேண்டிய ஒரு நன்மையை சேகரித்துக் கொள்ளலாம் என்ற நிலைமை நமக்கு இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே என்னுடைய பட்டோலை எனக்கு முன்னாலே விரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பட்டோலையை நான் அழித்து அதில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் அழித்துவிட்டு புதிய அத்தியாயத்தை தொடங்குறதுக்குரிய வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே நான் செய்த பாவத்தில் எல்லாம்
என் மூலமாகவே அழித்துக் கொள்ளலாம், நாங்கள் அழித்து விடலாம். அழித்துவிட்டு நாங்கள் ஒரு நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான நல்லடியானாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு அதிலே நல்ல நன்மைகளை பதியலாம் சகோதரர்களே. எனவே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. மறுமை நாளிலே உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே உங்களை நீங்கள் கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதற்கு இணங்க இந்த உலகத்திலே கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோமாக. படைத்த ரப்புல் ஆலமீன் உலகத்திலே வாழும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்மை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வுடைய தூதரும் எதனை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அதிலிருந்து நாங்கள் ஒதுங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே புரியாத இந்த தண்டனைகளை விட்டும் தவிர்ந்து கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியுள்ளானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்.